அந்த அளவு ஓடி நாய் படாத பாட்டு பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நாயினால பட்டாங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா, ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமா இருக்கும். நான் ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது எனக்கு அந்த கேரக்டர் என்ன வேணும்னு ஒரு இருக்குல்ல, அதை அவர் நான் சொல்லாமலே அவர் பண்ணிடுவார். திரும்ப பிடிச்சாச்சு, திரும்ப ஓடணும்னா திரும்ப எனக்கு ஷார்ட் ஓகே ஆகல, திரும்ப அதே மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சாச்சு, டைம்ல கரெக்டாக விட்டுறாங்க. ஆக்ஷன் சொல்ல விட்டாங்க, அந்த நாய் திரும்பி இவனை கடிக்க வந்துச்சு. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட இன்னும் கொஞ்ச நாளில் தியேட்டர்ஸில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஜென்ம நட்சத்திரம் மூவி டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே, இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து ட்ரெய்லர் டீசர் பார்த்துருந்தோம். செம ஹாரர் மூவி அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்க போகுது, அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வைக்க போகுது அப்படின்றது ஃபீலாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவியில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும்? உங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் an amazing experience. நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஈச் டேவுமே இட்ஸ் லைக் எப்போ விடியுது எப்போ நைட் ஆகுது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தாங்க. லைக் ஷூட்டிங் கண்டினியூஸ்லி நைட் அஸ் இன் ஹாரர் அண்ட் த்ரில்லர் இருக்கிறதுனால ரொம்ப அமேசிங் டீம் கூட ஒரு ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா உங்களை நாங்கள் ஒரு மாதிரி த்ரில்லர் மூவிஸில் பார்த்துருக்கோம், ஹாரர் த்ரில்லரில் வந்து பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாரர் மூவி பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எல்லா மூவிஸ்லேயும் சின்ன ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கும். கேரக்டரும் அப்படிதான், முழுக்க பயந்த மாதிரியோ இல்லை வந்து டென்ஷனில் இருக்க மாதிரியோ பரபரப்பாக இருக்க மாதிரியோ அவ்வளோ மூவிஸில் இருக்காது. இந்த மூவியில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் இருந்தே அந்த பரபரப்பு ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸும் ஆடியன்ஸ் என்ன கோத்ரூ பண்ணுவாங்களோ அதே தான் கேரக்டர்ஸும் கோத்ரூ பண்ணுவோம். அதனால இன்டென்சிட்டி எவ்ரிடே நாங்கள் ஷூட் பண்ணுற எல்லாருமே பயங்கர இன்டென்ஸாக தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சொல்லப்போனால் ஓடுறது கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் ஓடினா ஒரு மேரத்தான் ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். அந்த அளவு ஓடி நாய் படாத பாட்டு பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நாயினால பட்டாங்க. ரியல் டாக்ஸ் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம், ஓகே. ஒரு ரியல் டாக், அது வந்து ஒரு சாம்பியன் டாக் அது. ஸோ அது கூட ஓடணும். அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பெண்டை கழட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய சிஜியும் இருந்தது. பட் அந்த ரியல் டாகோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விடிய ஈவினிங் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஓடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இது சும்மா ஒரு சீன்ஸா நாங்க பார்த்திருந்தாலும் நீங்க உண்மையாவே ஏன்னா அது சின்ன டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல இப்படி போய் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு தெரியாது. நடுவில் ஏதாச்சும் ஒரு சிக்கன் பார்த்தா போயிடும், இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதனால அதுக்காக நிறைய நம்ம பண்ண வேண்டியிருந்தது. இன்னொன்று அது டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது உட்காந்துக்கும். அது வரைக்கும் அதுக்கப்புறம் கேமராமேன் எடுத்துக்குவார் கை. நாய் ஓடுற வரைக்கும் ஓடுவாங்க, நாய்க்கு ரெஸ்ட் எடுத்தோட கேமராமேன் கையில் கேமரா நாய் பண்ணிட்டு இவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. And he was very particular about it. Straight வந்து லெஃப்ட்ல டர்ன் பண்ணி ரைட் எடுக்கணும். அது மூணாவது ரைட்னு சொல்லி அனுப்புவாரு. மூணாவது ரைட்டுக்கு முன்னாடி திரும்பினோம்னா முன்னாடி நாய் வருதுன்னு நினைச்சிட்டு தான் ஓட முடியும். அந்த மூணாவது ரைட் எங்க பாக்குறது? கவுண்ட் பண்றது கூட அந்த ஸ்டைல்ல இருக்கு. It's like சில்லா one more ma. அவ்வளோ மெனக்கிட்டு ஸ்கிரீன்ல பாக்கும்போது நல்லா இருக்கு அப்படி சொல்லணும்ல, அவங்க பண்ணி தான் தரணும். அதுக்காக உண்மையாவே நாய் பின்னாடி ஓட விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த நாய் தொடர்ந்தாலும் ஓடணும். இனிமேல் எந்த நாயும் அவங்க சேஸ் பண்ண முடியாது, நாய்க்கு முன்னாடி இவங்க ஓடுவாங்க. மேம் நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது டீமோட. லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் ஸோ மச். வெரி பேஷனேட், வெரி full of passion team, and I had so much fun during the shoot. It was very hectic, but still we enjoyed so much, and the film has come out really well. So 18th போய் பாருங்க கண்டிப்பா. டைரக்டர் சார் கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அகைன் சார் கூட ஒரு படம். இது எப்படி வந்து பில்ட் ஆச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 படம் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆமாம், அதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது ஒரு நொடி பயங்கரமாக போச்சு. ஆக்சுவலி அதுக்கு வந்து 2016 எண்டுலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அறிமுகமான அந்த படத்துக்கு அறிமுகமான இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி சொல்லணும்னா, 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது எனக்கு அந்த கேரக்டர் என்ன வேணும்னு ஒரு இருக்குல்ல, அதை அவர் நான் சொல்லாமலே அவர் பண்ணிடுவார்.
அந்த நான் போய் அங்க ஸ்பாட்ல நின்றுட்டு இல்லை இந்த கேரக்டர் இப்படி வரணும் இப்படி போகணும் அப்ப நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு திரும்ப வெளி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு அங்கே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டிராவல் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, எதுனாலும் சரி இவர் இப்படி யோசிச்சிருப்பாரு, இவர் இப்படி பண்ணியிருப்பாரு, அந்த விஷயம் எங்களுக்குள்ள நல்லா போயிட்டு அதனால தான் இதுக்கு அடுத்த படமும் நாங்கள் சேர்ந்துப்போம். ஓ வேற லெவல். ஆனா நீங்க இப்ப அப்படி கவுண்ட் பண்ணா 4 படம் ஒண்ணா பண்ணீங்க, அந்த கவுண்ட் வந்து இல்லையா? ஓகே, அமேசிங் சார். ஒரு டைரக்டர் கூட கண்டினியூஸா படம் பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. பட் நீங்க கண்டினியூவா அதை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப பெரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதான் உண்மை. ஓகே, பழைய படம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒண்ணு அது இருக்கு. பட் அது ஹிட் மூவி, அதனால அந்த டைட்டில் எடுத்து இங்க வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணவே இல்லை. அதுக்கான அர்த்த இதே கிடையாது நமக்கு. இந்த கதையை நாங்க ஆரம்பிச்சு போகும்போது அதோட விஷயம் இதுல கொஞ்சம் லீட் ஆச்சு. ஸோ அந்த சாத்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஓகே, அது அந்த பிகினிங் தான். இன்னும் பிகினிங் போட்டுருக்கோம். ஓகே, அதனால அந்த ஜென்ம நட்சத்திரம் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. இதுக்கு முன்னாடி நான் 666 வச்சிருந்தேன். அதுக்கு ஓகே, அது என்ன டைட்டில் கிடைக்கல. இது அதுவும் ஒரு கதையில இருக்குது. ஓகே, 666 அப்படிங்க கிடைக்கல. ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில் இருக்கு, அதனால சூஸ் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஜான்ரா வர்றது இப்போ எல்லாமே ஃபீல் குட் படங்களை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த ஹாரர் மூவி அப்படின்றது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு எமோஷனல் இருக்கும் இல்லையா, அது எப்பயுமே இருக்கும். திடீர்னு பாத்ரூம் போயிட்டு வெளியில வரையில ஒரு சின்ன பள்ளி வந்தாலே பயப்படுவோம். பயம் எல்லாருக்கும். உள்ள சிரிச்சுட்டு போயிருப்பீங்க, வெளியில வரும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நாய் பின்னாடி ஓடுறதுலாம் தாண்டி ஹாரர் மூவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து டக்குன்னு சார் சொன்ன மாதிரி தான் உள்ள நல்லா தான் போயிருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு பார்த்தா ஏதோ ஒரு இருக்க மாதிரியே இருக்குல்ல, அந்த ஃபீல் இருக்கும். நார்மலாவே அது இருக்கும். ஃபுல்லா நைட் ஷூட்ஸ் போயிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஹாரரா? ஹாண்டிங் பிளேஸ். நாங்க ஷூட் பண்ண இடமே பெரிய மில்லு. டெய்லி நைட் ஒரு கதை வந்துடும். ஏன்னா அவங்க செத்து போனாங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. அவ்வளவு ஒரு மாதிரி தனியா போறதே கொஞ்சம் மாதிரி ஹாண்டிங்கா தான் இருக்கும். அழகா கேப்சர் பண்ணி ஆகணும். How they found this place itself. ஸ்கூல் டைம்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்கூலே எங்க ஊர்ல இது மில்லு, ஒரு பெரிய மில்லு, ஒரு பெரிய டனல் ஒன்று இருக்கு. அதுல ஒரு பெரிய வே ஒன்று காம்பவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அதை தாண்டி பண்ணா நாங்கள் இந்த சைடில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். லைட்ஸ்லாம் வச்சு எல்லாம் எப்போ ஷிஃப்டிங் பண்ணி நீங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு போயிருவோம். முன்னாடி இவங்க எல்லாம் வரதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அது ஃபுல் டார்க்காக இருக்கும். லைட்டே கிடையாது. நாங்கள் போகிறது தான் லைட்டு. ஃபுல் டார்க் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா மொபைல் லைட் எடுத்துச்சு, அங்கே பல்ல இருக்கா, இங்கே பல்ல இருக்கா, அப்படியே அந்த பிளேஸ் கண்டுபிடிச்சீங்க. ஆக்சுவலி அது எனக்கு வேற ஒரு படத்துக்காண்டி நான் பார்க்க போன லொகேஷன் அது. அது எனக்கு மைண்ட்ல ஸ்பார்க் ஆச்சு. சரி, இதுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சூஸ் பண்ணேன். வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா ஹாரர் மூவினாலே அதான் ஹாரர் மூவி எடுக்கிறப்ப எங்களுக்கு பயம் இருக்காது. எங்களோட நினைப்பெல்லாம் வந்து சப்போஸ் அந்த மாதிரி நிஜமாலே போய் வந்து இதை டக்குனு ஏடுறா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால எங்களுக்கு முதல் நாள் அந்த பிளேஸ் போறப்ப இருட்டா ஒரு மாதிரி இது இருந்தது. 2வது 3வது நாள்லாம் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட் செலவு கம்மியா இருக்கும். அந்த டாக் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுல்ல, அதுக்கு என்ன ஸ்பெசிபிக் ரீசன் சார்? ஏன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலே அங்க டாக் has very important role. We are not revealing that. We are not revealing that. You have to watch the film for this. எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. நீங்க பழைய ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்களா? அது இல்ல நீங்க ஆமா நீங்க நிச்சயமா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் அந்த படத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த படத்துல வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வளர்றது தான் கதை. இது வந்து அதுக்கு ப்ரீக்வல் மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு விதத்துல கனெக்டிங். இது வந்து ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு சின்ன ஐடியா வச்சுதான் பண்ணியிருக்காரு. 666ன்ற ஒரு அந்த ஆன்டி கிரைஸ்ட் பறக்குன்றது. ஸோ அதனால அதுல வந்து அந்த நாய் ரொம்ப முக்கியமானது. அந்த குழந்தைய வந்து ஒரு பாதுகாக்கும். ஸோ அதனால அதை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த நாயை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். அந்த பழைய அந்த ஓமன் ஜென்ம நட்சத்திரம் பார்த்தவங்க. இதுலயும் அந்த மாதிரி ஒரு நாய் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்றத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். படத்துல ரொம்ப முக்கியமான ரோல் அது. அதுதான் ஒரு மேஜர் ட்விஸ்டா இருக்குமா? ஆமா, படம் பார்த்தாலும் தெரியும்.
எதையுமே நான் இப்போதைக்கு ரிவீலே பண்ண மாட்டோம்ப்பா. எப்படி கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருந்திருக்கும். எதுவுமே சும்மா வைக்கணும்னு எதுவுமே வைக்கல. எவ்ரிதிங் ஹஸ் a story and a purpose. நீங்க டீசர் பாக்குறப்ப பிகினிங்ல ஒரு டைட்டில் வந்திருக்கும், ஈவன் த மோஸ்ட் டாக்ஸிக் பிளான்ஸ்னு வந்திருக்கும். அதுக்கும் நீங்க வந்து விடை வந்து That is a clue. ஓகே. நாங்க வந்து ஃபுல்லா தேடிட்டே இருக்கணும், எண்ட்ல தான் ட்விஸ்ட் ரிவீல் படத்தோட பண்ணுவோம். மொத்த கதையே அந்த ஒரு லைன் தான். அப்படி வச்சுக்கலாம். அந்த ஒரு வார்த்தையில படத்தோட மொத்த கதையே இருக்கு. அந்த ஆனா மாதிரி அந்த படம் ஃபுல்லா பண்ணி முடிச்சோன்னு இப்படி ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னாரு. ஓ இந்த வேர்டு நல்லா இருக்கு ப்ரோ, யூஸ் பண்ணலாம், இது ஆப்டா இருக்கு நம்ம கதைக்கு அப்படின்னு சொன்னா உடனே தூக்கி வச்சுட்டோம், அவ்வளவுதான். And there is a confusion. Till last minute you will see it's a horror or it's a thriller. You will ask yourself. ஓகே. This is a question mark for the audience. எனக்கு கியூரியஸ் ஆகுது, என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. இதை தாண்டி வந்து படத்துல இப்படி ஒரு மொமெண்ட் இருக்குப்பா, இந்த சீன் எடுக்கும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது, ஒரு ஹாரர் எங்களுக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னு படத்துல ஏதாவது ஒரு சீன் இருக்கா? அந்த ஹாரர் மூமெண்ட் சொன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா. Lots of jump scares. ஒரு சீன் தான், இது ஒண்ணுதான் கிடையாது. You will feel that extreme the jump scare. நான் வந்து சொன்ன மாதிரி நிறைய தடவை படம் பார்த்துட்டோம். இப்பயும் வந்து அந்த ஒரு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு வரப்ப எங்களுக்கு லைட்டா அந்த இடத்துல லைட்டா ஒரு சின்னதா இருக்கும். ஏன்னா லைக் நம்ம ஷூட் பண்றதை தாண்டி இது வரப்போகுது எல்லாமே தெரியும், எல்லாம் எப்படி நிறைய தடவை பார்த்துட்டோம். எங்களுக்கு லைட்டா இருக்கிறப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஜம்ப் ஸ்கேர் இருக்கும். இவங்க முதல் தடவை படம் பார்த்துட்டு ஒரு பக்கத்து ரூம் போனோம், இருட்டா இருந்தது, போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க, அங்க யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ படம் வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்துரும். நீங்க சப்போஸ் ஹாரர் மூவி ஃபேனா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் பிடிக்கும், பிளஸ் ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட லாஜிக்கலி ஒரு பேய் படம் வரல, இதுல அதை பார்ப்பீங்க. இது வழக்கமான ஹாரர் மூவிஸ்ல வர அந்த கிளீஷேஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. ஹாரர் மூவினாலே இப்ப வேற மாதிரி தான் ஒரு மாதிரி இது பண்றது அது எதுவுமே இதுல இருக்காது. இதுல வந்து நீங்க அப்படியே மைண்ட பிளாங்கா வச்சுட்டு வாங்க, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கதைக்குள்ள கொண்டு போயிடும். And there is no lag in the film. It's like just tuck 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 tuck. You will not feel bored for a second also. ஓகே. அந்த ஹாரர் ரியல் ஓஜி ஹாரர் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பேர் ஹாரர் மூவினா அது காமெடி படம்பா அப்படிங்கிற ஒரு ஜானராக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு ஓஜி ஹாரர் த்ரில்லர் வரும். This movie அந்த fun elementமே இங்கேயும் அங்கேயும் will feel it. எல்லா ஹாரராவே இருக்குடா அப்படி இருக்காது. We have this friendship, அதுக்கு ஒரு அழகான எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல த்ரில்லருக்கு மாறும் இந்த படம். ஓகே. இது ஹாரர் த்ரில்லர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் கிடையாது, ஹாரர் த்ரில்லர் தான். அது ஒரு இடத்துல த்ரில்லரா மாறும்போது அது வேற ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்கும், அந்த எமோஷனல் வேற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதுவுமே நீங்க என்ஜாய் பண்ணணும். ஆஸ் அ டிரெக்டரா இப்போ வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி யூ ஃபீல் சார், பிகாஸ் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய ஷெடியூல்ஸ் போய் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த வேர்ட் சேர்த்தா நல்லா இருக்கும், அந்த விஷயம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு பார்த்து பண்ணுவோம். இப்போ ஒரு ஹோல் ஃப்ளெஷ் மூவியா பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டரா எப்படி? ஒரு டேரக்டரா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்போ எனக்கு ஹாப்பி, பயங்கர ஹாப்பி, படம் சூப்பரா வந்திருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் டீமே வந்து சும்மா மூஞ்சிக்காக முகசுத்தி பார்க்குற டீம் கிடையாது. ஹீரோவாக இருக்கட்டும், என்னோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், என்னோட கேமராமேனாக இருக்கட்டும், யாரே இல்லைன்னா டே நல்லா இருந்துச்சு வேஸ்ட்டு அப்படின்னு என் கேமராமேன் சொல்றாரு. இவரும் ப்ரோ நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் முகசுத்தி பார்க்குறாங்களே, இவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்களே எனக்கு ஓவராலாக ஓகே அப்படின்னு. இது போக நாங்கள் வந்து டீம்ல இருந்து வெளியில இருக்க ஆடியன்ஸ்க்கு படம் போட்டு காமிப்போம். நாங்கள் எப்பயுமே எங்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது மாறி இது நல்லா இருக்கு நாங்களே நம்பிக்குவோம். ஸோ அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் அப்படி வெளியில போட்டு காமிச்சப்போ அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹாப்பி இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு டேரக்டரா எந்த டேரக்டருமே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஓ இது என்ன இப்படி பண்ணிக்கலாமே சார், இந்த மட்டும் இப்படி கிடைச்சிருந்தா இப்படி பண்ணிக்கலாமே, அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லாதப்போ ஒன்று கிரியேட் பண்றோம், அந்த கிரியேட்டிவ் அழகா எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேல ஒன்று கிரியேட் பண்ணணும் தான் நம்ம யோசிப்போம். எல்லா டேரக்டருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஆசை எங்களுக்கு அடங்காது, அதான் உண்மை. இப்போ வந்து அந்த சின்ன படங்கள் அப்படின்ற ஒரு ஃப்ரேமிங் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்றாங்க. சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட் படம் இல்லை இந்த ஜான்ரா படம் அது அப்படின்னு அந்த ஃப்ரேமிங் கொடுத்துட்றாங்க. மக்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா சில படங்களை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த விஷயம் உங்கள் படத்துக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சின்ன படம் பெரிய படம்ன்றது படம் ஓடுறத வச்சு தான். அது பெரிய படமா இருக்கட்டும் சின்ன படமா இருக்கட்டும், நீங்க சொல்ற சின்ன பட்ஜெட் எடுத்தா அது சின்ன படம், பெரிய பட்ஜெட் எடுத்தா அது பெரிய படம். அப்ப எது கலெக்ஷன் பண்ணுச்சு, எது மக்கள் மனசை பிடிச்சிச்சு,
அது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வேணும். அதுதான் இங்கே பெரிய படம். மக்கள் மனசுக்கு பிடிச்சு அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் எல்லாம் எஸ்கேப் பண்ணாங்கல்ல, அதுதான் பெரிய படம். ஸோ அதில் நான் ரொம்ப இதாக இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பான முறையில் இந்த ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புறேன். Actually, இப்போ கதை ரொம்ப important. If story is good, people will watch in theaters. If it is not good, nobody is gonna watch it. So that is important. கண்டிப்பா. இப்போ பியாண்ட் வந்து மூவி, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க கேரக்டரை ரியல் லைஃப்ல யாரோட பயங்கரமா கனெக்ட் ஆகும்? இங்க இந்த படத்துல இருக்க கேரக்டரா ரியல் லைஃப்ல யார்? சரி, மூவிக்கு ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்குமே மோஸ்ட்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆக்டர்ஸ் அவங்களுக்குலாம் இன்னொன்று வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக நிறைய இழந்து அதை வந்து அடையணும்னு வெறியோடு இருப்பாங்களே, நல்ல கமிட்மெண்ட்ஸை தாண்டி. இப்போ லெட் இட் பி ஸ்விக்கியில் ஓட்டுற இளைஞர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஒரு போராட்டத்தோடு இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து டப்புனு கனெக்ட் ஆகும். ஓகே, நீங்க வந்து ஜிம் செக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்றாளா இல்ல ரெகுலரா வந்து ஸ்கிப்பே பண்ணாம ஜிம் போற ஒரு பர்சன்? நான் ஜிம்மே போறதில்ல. ஜிம் போக மாட்டீங்களா சார்? போய் சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க? நான் வீட்லயே பண்ற ஒர்க் அவுட்ஸ் தான். ஓகே, இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நம்ப முடியல சார். பட் ஸ்டில் இந்த மாதிரியும் பண்ணாலும் இப்படி ஃபிட்டா இருக்கான்னு எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் ஜிம் நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து எனக்கு ஒரு பாடி பில்டர் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு என்ன ஃப்ளெக்சிபிலிட்டியோட இது பண்ணணுமோ அந்த பாடி எஸ்தெட்டிக்ஸோட இருந்தால் போதும். அதுக்கான என்னென்ன ஒர்க் அவுட்ஸ், ஏன்னா வெயிட் லிஃப்ட் பண்ண மாட்டேன். வெயிட் லிஃப்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணி. ஓகே, உங்களோட ஃபேவரட் தமிழ் ஆக்டர் யார்? நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சார். விஜய் சார். ஓகே, ரீசெண்ட் டைம்ல வந்து அவர் ரீரிலீஸ் படங்கள் ஆர் ரொம்ப இந்த படம் மறுபடியும் நான் ரீவாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணனா என்ன படமா இருக்கும்? காதலுக்கு மரியாதை என்னோட ஃபேவரட். இப்போ கூட டிவியில் ஏதாச்சும் ஒரு சீன் தான் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தால் கூட அந்த பர்டிகுலர் சீன் இருந்தால் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே, ஆன் செட்டில் யார் வந்து ரொம்ப ப்ராங்க்ஸ்டர், நிறைய ப்ராங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க? ஒன்று இந்த பொண்ணு, இன்னொன்று மைத்ரியா. ஓகே, ஸோ 2 பேரும் ஓரளவு ப்ராங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஷீ இஸ் வெரி நாட்டியா? ஆமாம். ஓகே ஓகே சார், டைரக்டரை ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன வேர்டாக இருக்கும்? வெரி ஹார்ட் ஒர்க்கிங், அதுக்கப்புறம் வெரி கமிட்டட். ஓகே, இவங்க 2 பேரையும் ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா இவங்களா? சேம் திங், வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ 2மே சேரும். இவங்க ஆக்சுவலி நோ ஃபஸ். ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஒரு ஏர் இருக்கும், ஒரு இது பந்தா பண்ணுவாங்கல்ல, அது வந்து இவங்க கிட்ட சுத்தமா இல்லை. அது ரொம்ப பெரிய குவாலிட்டி. ஒரு லீட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து அந்த ஒரு இது பண்றது அது பண்ணவே இல்லை. ஏன்னா படத்துல நிறைய சீன்ஸ் அது இப்போ சொல்லக்கூடாது, நீங்க படம் பார்க்குறப்ப தெரியும். அது நாங்க எதிர்பார்த்தோம் ஒன்று, இப்படிலாம் பண்ணுவாங்க, இதை வந்து ஒத்துப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு. பட் அன்பிலீவபிள் டெடிகேஷன். ஆக்சுவலி அந்த மாதிரி சீன்ஸ்ல எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது மாதிரி. இன்னொரு விதத்துல பெரியது என்னன்னா அவங்களுக்கும் பந்தா கிடையாது. பட் ஷீ இஸ் மோர் ஹார்ட் ஒர்க்கிங். அது ஏன்னா படத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடணும் அவங்களுக்கு, அது வந்து போட்டுட்டோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்குது, போட்டோம். ஒரு 6 நாள் ஈவினிங் ஆரம்பிச்சு விடிய காலையில 3 மணி வரைக்கும் அவங்க போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட முடியாது, தனியை சரியா குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் சில சமயத்தில் போட்டுட்டு அதை கலைச்சிட்டு திருப்பி ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா டிபெண்டிங் ஆன் சீன்ஸ் பொறுத்து. அதனால போத் ஆர் வெரி டேலண்டட், கிரவுண்டட். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஓகே சார், வேற லெவல். மேம், உங்களுக்கு வந்து என்னன்னா ஹூஸ் யுவர் ஃபேவரட் தமிழ் டைரக்டர்? தமிழ் டைரக்டர் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார். ஓகே, தங்கலான்ல வந்து பண்ணியிருந்தீங்க. வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு திஸ்? அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு லுக், ரொம்ப பழசு. நான் வந்து பிறக்காத வருஷத்துல வந்து இருக்க மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இட்ஸ் மோர் ஆஃப் அ மெச்சூர்ட் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஐ மேரிட் அண்ட் ஸ்டஃப் அந்த மாதிரி இருக்குவாங்க. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி நீங்கள் வரும்போது நல்லா இது இல்லை, ஓட சொன்னால் உடனே ஓட முடிஞ்சுது. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி யோசனை அதுவே பார்த்துட்டேன், இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, ஹூஸ் யுவர் ஃபேவரட் தமிழ் ஹீரோ? தமிழ் ஹீரோ I like விஜய் சார் அண்ட் தனுஷ் சார். தனுஷ் சார், நீங்க தனுஷ் சார் கூட எடுத்த ஒரு போட்டோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இதை எப்படி நான் போஸ்ட் பண்ணாம விடுவேன் அப்படின்ற மாதிரி
போட்டிருந்தீங்க. Our favorite is உங்களுக்கு Because என்னோட first ever screen presence was on this movie. திருச்சி தமிழ். Yes, திருச்சிற்றம்பலம். அதுல ஒரே ஒரு சீன் பண்ணிருப்பேன். So it's like எனக்கு ஆக்டிங் வரணும் அப்படின்லாம் இல்ல. என் ஃப்ரெண்ட் அந்த படத்துல ஏடியா இருந்தாங்க. And he was like, நிறைய நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி சொல்லி மாடலிங் ஒரு பிரைடல் கேரக்டர் தேவைப்பட்டு யூ கம் பண்ணுவீங்களா தனுஷ்வரம் ஓகே கம் அப்படின்ட்டு யோசிக்க போயிட்டேன் நான். ஸோ தட்ஸ் ஹவ் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை அப்படி தான் பார்த்தேன். இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆன் செட் பிஹேவியர் நம்ம தட்ஸ் லைக் மோர் அட்ராக்டட் டுவர்ட் ஹிம் அஸ் அ ப்ரொஃபஷனல் ஹவ் ப்ரொஃபஷனல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓகே மேம். சாக்லேட் ஆர் காஃபி which one is your favorite? டார்க் சாக்லேட். ரெண்டுமே இல்லை. சாக்லேட்லேயே சாக்லேட் டார்க்கஸ்ட் சாக்லேட். ஓகே மேம். உங்க டைரக்டரை நீங்க ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்னவா இருக்கும்? perseverance, விடாமுயற்சி. ஓகே. once I get to know him ல இவ்வளோ வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தது அண்ட் எனக்கு அதெல்லாம் ஓகே இவ்வளோ பேஷன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. உங்க ஹீரோ சார் ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா? டெடிகேட்டட். ஓகே. யா இட்ஸ் லைக் மோர் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் ஹிஸ் பேஷன். ஆக்டிங்னா சும்மா இப்போ கூட ஹாஸ்டலிங் அபவுட் திஸ் ஒர்க்கிங் அவுட் அந்த ஜிம் திங்லாம் பாடி எப்படி வேணா வச்சுக்கலாம் பட் ஒரு ஆக்டர்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் மோர் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் இது. மேம் ஒருத்தி ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா he is cute. You are getting cute, naughty, dedicated, everything in all in one. Thanks you. Thanks to these people, they are so sweet. She doesn't know Tamil. நிறைய தமிழ் dialogues தானே இருக்கும். No, actually, during the shoot, she was the one who used to, help me with the dialogues, and I really thankful to her because she was getting my pronunciation right. Okay, she become your Tamil teacher, right? Yeah, during the shoot. Okay, ma'am. One word to describe your director. Very passionate, hardworking. It's an endless list, but he's very precise in everything he has in his mind. He doesn't need paper pen to remember anything. There was one scene where I was just roaming around because it's my habit to chill around the set, and he just came, he took a blood in his finger and just put it on my nose. I was like, why you are doing this? It's like, it's a continuity. I didn't even know. Okay. He remembers. So his memory is so great, and for a director to be so dedicated and precise, I have never seen that. So very talented. எல்லாருமே வந்து உங்களை அப்படியே பயங்கரமா பக்கத்துல வச்சு மிரட்டி கூப்பிட்டு வந்தாங்க. இல்ல சார் மிரட்டி கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியலையே சார். நீங்க மிரட்டுற மாதிரி தெரியலையே. அவங்க தெரிஞ்சது சரி அப்படின்றாங்க சார். எப்படி இருப்பாங்க சார் செட்ல இவங்க எல்லாரும் வந்து? இங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கும். அங்க நான் மட்டும் கொஞ்சம் சீரியஸா இருப்பேன். இந்த ஹாரர் மூவி எடுக்கிறப்பனாலே அந்த சீரியஸ் மொமெண்ட்லயே இருப்பாங்க. அந்த ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃபீலா இருக்கும். பட் இந்த சீன் எடுக்கும்போது இப்படி சிரிச்சோம் பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சீன் இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஒரே ஒரு மூமெண்ட்டுக்கு சிரிச்சோம், அது வேற. ஆனா ஸ்பாட்ல வந்து இப்ப எப்படி இங்க இருக்காங்களோ அதே மாதிரிதான் அங்கேயும் கேமரா பின்னாடி ஃபுல்லா சிரிப்பு தான் இருக்கும். இங்க வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சீன்ல வந்து நாய் வந்து இவங்களை துரத்தணும். யாரு இவங்களையும் இவங்களோட பேர் ஒரு பையன் பண்ணியிருக்காரு மைத்தூன்னு சொல்லி அவங்கள துரத்தணும். இவங்க ரெண்டு பேரும் அந்த நாய்க்கு பின்னாடி ஓடி வரணும். ஏன்னா இவங்களை காப்பாத்தி தான் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. இது சும்மா சீன், இது பிரச்சனையே கிடையாது. நான் அதனால ஓப்பனா சொல்றேன். அந்த சீனை என் அசிஸ்டன்ட் ஒருத்தன் அந்த டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான். இவங்க வரையில விடணும், விட்டாச்சு, நாய் ஓடிடுச்சு, எனக்கு ஷார்ட் ஓகே ஆகல. திரும்ப பிடிச்சாச்சு, திரும்ப ஓடணும்னா திரும்ப எனக்கு ஷார்ட் ஓகே ஆகல. திரும்ப அதே மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சாச்சு. கரெக்ட் டைம்ல கரெக்டா விட்டுறானே ஆக்ஷன் சொன்ன விட்டாங்க. அந்த நாய் திரும்பி இவனை கடிக்க வந்துச்சு. ஓடுனா அவனுக்கு உயிரே போயிடுச்சு, விரும்பி வேர்த்துச்சு. அவன் எங்களுக்கு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கூட அவன் பண்றதை பார்த்து எங்களுக்கு ஸ்லீப் வந்துருச்சு. ஆக்சுவலி அவருக்கு தான் மரண பயத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு. ஓகே, பட் ஸ்டில் எல்லாமே ஃபன்னாகவும் ஜாலியாகவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன்ஸாக வந்து செட்ல இருந்திருக்கீங்க. இப்பயும் இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. உங்களை மாதிரி இந்த படமுமே வந்து ரொம்ப
மக்கள் கிட்ட போய் சேரணும், உங்களோட ஹார்ட்ஸ் மாதிரியே வந்து எல்லார்கிட்டயும் வந்து அதை கொண்டு போய் சேர்த்து வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஜென்ம நட்சத்திரம்னு அப்படி ஒரு ஹாரர் த்ரில்லர் வந்துச்சுப்பா தமிழ் சினிமாவில் அப்படின்னு வந்து சேஞ்ச் கொடுத்து உங்க எல்லாருக்குமே அது ஒரு கரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மாறணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ். ஒரு விஷயம் கடைசியா, இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்தை இதுக்காகவே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னா அது என்னவா இருக்கும் சார்? ஒரு நல்ல பேய் படம் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அதாவது காமெடி, நான் பேயை வச்சு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இல்லாமல் அதெல்லாம் ஒரு ஜேனர், அதை என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி இன்னொரு நல்ல ஒரு ஹாரர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு 2-3 இடத்துலயாவது உண்மையாக பயப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு படம். கண்டிப்பா சார், நாங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எட்ஜ் ஆஃப் சீட்லாம் வரோம்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். Thank you for the time. Thank you. Thank you so much. Interesting questions. You made it so good. Yeah, thank you. Means a lot. Thank you. Thank you.